2026 தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு மாலையோட முடிவடையுது. இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்த கருத்து கணிப்புகள் பலதும் அதிமுகவுக்கு சார்பாக தான் மாறி இருக்கு. இதுக்கு காரணம் இந்த திமுக ஆட்சியில் பல பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சாங்க. அதில் விலையேற்றமாக இருக்கட்டும், சேஃப்டி இஷ்யூஸாக இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இந்த முறை அதிமுகவை தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே ஷுவராக சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணிகளிலும் பல சலசலப்புகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி ரொம்பவே ஸ்டேபிளாகவும் அவங்க எடுக்கிற முடிவுக்கு சாதகமாகவும் எல்லாம் மாறிட்டு இருக்கிற நிலையில் இந்த திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் பலரும் அன்ஸ்டேபிளாக இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சீட்டு பிரிப்பிலாக இருக்கட்டும், பல விஷயங்களையாக இருக்கட்டும், ஒரு அன்ஸ்டேபிளான கூட்டணியாக இருக்கிறதா எல்லாருமே பார்க்க முடியுது. இந்த 2026 தேர்தல் பிரச்சாரம் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இபிஎஸ் அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாகவும் பிரச்சனைகளை மட்டும் எடுத்து வச்சுட்டு இருந்த இபிஎஸ் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் மேலே தாக்குதல் நடத்தவும், தன்னாலையும் இறங்கி தாக்குதல் நடத்த முடியும், திருப்பி பேச முடியும்னு அவர் காட்டினதுக்கு அப்புறமா ஆப்போசிட்லேருந்து எதிர்பேச்சு யாராலையுமே பேச முடியல. அந்த பேச்சு மக்கள் ரசிக்கிற விதமாகவும் மக்களோட மக்களாக ஒன்றி போயிருக்கிற மாதிரியும் இருந்தது. இபிஎஸ் அவர்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக மக்கள் பார்க்கறது என்ன அப்படின்னா, அவர் மக்களோட மக்களாக இணைஞ்சிடறாரு. அவர் மக்கள் கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சிஎம் கிட்ட பேசுகிற மாதிரி இல்லாமல் தனக்கு தெரிஞ்சவர்களோடையும் தனக்கு பழக்கமானவங்களோடையும் பேசுகிற மாதிரி இருக்கிறதால அது அவருக்கு மிகப்பெரிய பலமாக மாறிடுச்சு. வந்திருக்கிற கருத்து கணிப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட 90% அதிமுகவுக்கு சார்பாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ பல விதங்களில் பார்க்கும்போது இந்த முறை திமுக ஆட்சி நீங்கி அதிமுக ஆட்சி தான் வரும்னு பலராலையும் சொல்லப்படுது. இந்த ஒரு கருத்து கணிப்பு பற்றியும் சரி, எலெக்ஷன் பற்றியும் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.